பொதுவாக இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், எங்க குழந்தைக்கு வயிறு வலி ஓயாமல் இருக்கிறது. வயிறு வலி எங்களுக்கு பயமாக இருக்கிறது. நிறைய மருத்துவர்களை ஆலோசித்தோம். ஆனாலும் வயிறு வலி விட்டப்பாடில்லை. ஏன் எதற்கென்று தெரியவில்லை. சில நேரங்கள் ஸ்கேனும் பண்ணி பார்த்தோம். அதுவும் நார்மலாக இருக்கு. மருந்து கொடுக்கும் பொழுது குழந்தை நன்றாக உள்ளது. மருந்தை நிறுத்திவிட்டால் எங்கள் குழந்தைக்கு திரும்பவும் வந்து பெயின் ஆரம்பிக்குது. பல்வேறு காரணங்கள் சொல்வார்கள். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறதுக்கு குழந்தைக்கு பயந்துகிட்டு இது மாதிரி சொல்லுது. அது வந்து முக்கிய காரணம் கிடையாது. அது ஒரு நெக்லிஜிபிள் ரீசன் தான். ஸோ குழந்தைகளுக்கு நிச்சயமாக வலி இருப்பதனால் தான் அந்த குழந்தைகள் வந்து நம்மளிடம் சொல்வார்கள். சரியாக உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நார்மல் ரொட்டீன் லைஃப்ல குழந்தைங்க பிளே பண்ணாது, வாட்ச் பண்ணாது, எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஆனா முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேள்விப்படுறது, சார் எல்லாருமே வயிறு வலினா அல்சர் இருக்குமா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் சார் எனக்கு அஜீரணமா இருக்குமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இது அப்பெண்டிக்ஸா இருக்குமோ, எங்களுக்கு பயமா இருக்கு, அப்பெண்டிக்ஸ் தான் வந்து அப்படின்னு சொல்லுவார்கள். நிச்சயமாக குழந்தைகளுக்கு வந்து இது போன்ற பிரச்சனை நாம் நினைக்கலாம் எல்லாம். ஸோ மருத்துவர்களை ஆலோசிக்கும் போது தான் சரியான வந்து விடை வந்து உங்களுக்கு தெளிவு பெறும். அப்பெண்டிக்ஸ் கூட குழந்தைகளுக்கு வரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டெஸ்டைன்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும். நார்மலா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயா போற ஹேபிட் இருக்காது. ஸோ ஃபைபர் டயட் நல்லா சாப்பிட மாட்டாங்க. காய்கறி கீரைகள் பழ வகைகள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. மற்றது வந்து பார்த்தா ஸ்பைசி ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு, ஜெல்லி போன்ற ஐட்டங்கள் வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நம்மளோட உணவில் எப்பவுமே சராசரி வந்து காய்கறி கீரைகள், நார்ச்சத்துக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து நல்ல டைஜஷனாகவும் அதுல இருக்கும் சத்து ப்ராப்பரா எடுத்துக்கொள்ளும். அது வந்து நல்லாவும் உங்களுக்கு உடம்பில் இருந்து நம்மளோட குடல் வழியாக மலக்குடல் வழியாக வெளியேறிவிடும். இது போன்று பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா குடல் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நார்மலா நடக்கும் சார் குடல் குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்து. அதனால்தான் ஜென்ரலா டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், குடலுக்கு பூச்சி மருந்து இருக்குது, பூச்சி இருக்கிறதுக்கு நம்ம மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஜென்ரலாவே டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பீடியாட்ரிஷியன் அவங்க எல்லாம் 1.5 வயசு ஆனோட குழந்தைங்களுக்கு அந்த ரொட்டீன்ல வந்து உங்களுக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் கொடுப்பாங்க. குழந்தைகள் கீழே விளையாடும், அப்படியே வாயில் வைத்துக் கொள்ளும். இது போன்ற காரணங்கள் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹேபிட் இருக்கும். ஃபுட்டு ஒழுங்கா எடுக்காது, ஃப்ரை ஐட்டம் நிறைய சாப்பிடும். ஸோ ஸ்பைசி ஃபுட்டு, மசாலா ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, இது ரொம்ப குழந்தைகள் கான்சென்ட்ரேட் பண்ணும். பட் அதை நம்ம தடுக்க முடியாது. குழந்தைகள் கேட்கிறதே என்று பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுத்து விடுவார்கள். ஆனால் குழந்தைகள் வயிறு வலிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவார்கள். முக்கியமாக பாத்தீங்கன்னா குடல்ல இன்ஃபெக்ஷன் என்ன, எப்படி நம்மளுக்கு டான்சில் எல்லாம் இன்ஃபெக்ஷன், மவுத்ல எல்லாம் அல்சர் வந்தா இங்கெல்லாம் நரி கட்டும் வந்து, அது போன்றுதான் குடல்ல சுத்தி நரி கட்டும். ஸோ இதை வந்து மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் வந்து 90% குழந்தைகளுக்கு வயிறு வலி வரும்போது இந்த மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் தான் காமனா தெரியும். இது யூஸ்வலா ஸ்கேன்ல நார்மல் நம்ம ஒரு அல்ட்ராசோனோகிராம்லயே நம்ம கண்டுபிடித்து விடலாம். சில குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பு போல் அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வரும். வந்து அப்பெண்டிக்ஸ் என்பது உங்களுக்கு வந்து சிறு குடலும் பெரிய குடலும் மலக்குடலும் சந்திக்கும் இடத்துல ஒரு வால் போல ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அது வழியா நம்ம அன்டைஜஸ்டட் ஃபுட்டு போயிட்டு பிளாக் பண்ணிட்டு அந்த ரத்த குழாவை தடுக்கும். இதுதான் அப்பெண்டிக்ஸ் வர்றதுக்கு. அப்பெண்டிக்ஸ் நார்மலா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அது டேமேஜ் ஆனாதான் அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வந்து நிறைய குழந்தைகளுக்கு எடுத்தோன்னு அப்பெண்டிசைட்டிஸ் வந்து நாங்கள் வந்து முடிவுக்கு வரமாட்டோம். குழந்தைகள் வயிறு வலி என்று சொல்லும் போது முதலில் நினைப்பது வந்து இந்த இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன், அதை சுத்தி நடக்கிற இந்த அடினைட்டிஸ், அதாவது மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதை வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன் போட்டாலும் குணமாயிடும். அது ஒரு நாள் 2 நாள்ல குணமாகிற விஷயம் கிடையாது. குறைஞ்சது 3 வாரத்துக்கு அந்த மெடிசன் போட்ட பிறகு அந்த நரிக்கட்டிகள் இன்ஃபெக்ஷன் மூலமாக இருந்தால் நிச்சயமாக அது குறைந்து விடும். டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வயிறு வலின்னு வந்ததுன்னு ஜென்ரலா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்தீங்களா, அதுல உள்ள வந்து மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் இருக்கா, இல்லை அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து குடல்ல சுத்தி இருக்கு அந்த கொழுப்பு ஐட்டங்கள்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, இது போன்ற விஷயங்களை நம்ம கண்டறிந்து விடலாம். ஸோ ஆரோக்கியமான உணவு, நல்ல நீர்ச்சத்து நிறைந்த உணவு, காய்கறி பழ வகைகள், அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளோடு சேர்த்து இந்த உணவுகளையும் நாம் கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஹெல்த்தி டயட் அண்ட் ஹெல்த்தி அப்டாமனா இருக்கும். அவங்களுக்கு சீராக பசிக்கும், நன்றாக உண்ணுவார்கள், நன்றாக மோஷன் யூரின் எல்லாம் ஃப்ரீயா போகுவார். இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம்.